ஆவணி மாத ராசி பலன். கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி மற்றும் கும்பலக்கணம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய், 5ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பயிற்சி ஆகிடும். 7ஆம் இடத்துல வந்து முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள். 8ஆம் இடத்துல கேது பகவான். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானும். இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 2 கிரகத்தை நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது. 7 சனி காலகட்டங்களில் மாத பயிற்சிகளில் எந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் போதும் பெருசாக பலன்களை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டா கூட ஒரு சில மாற்றங்கள் தசாபுத்தி ரீதியாக உண்டு. இப்போ கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நிறைய கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் வந்த பிறகு. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ல் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் நிறைய மந்தத்தன்மை இல்லை இருந்தது இல்லையா, அந்த மந்தத்தன்மை ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நிறைய படிப்புகள்லாம் வந்து தடைப்பட்டிருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நிறைய படிப்பெல்லாம் தடைப்பட்டிருக்கும். மேல் படிப்பு படிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க. 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். இந்த ஆவணி மாதத்தில் படிப்பு ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம். படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்திட்டே இருந்தாலும் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக. ஏன்னா குரு பகவான் வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இது திருமண ரீதியாக இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாத நிறைய பேருக்கு வந்து வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணால் கூட ஜென்ம சனியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் இப்போ திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் இல்லையா, திருமண தடைகளையும் இந்த ராகு பகவான் கொடுக்கும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும். திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்மசனி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேருக்கு பிரிவு கொடுத்துருக்கும். கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சு வாழ்றக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்திலே இருந்தால் கூட நிம்மதி இல்லாத நிலைமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். இது வந்து ஜென்ம சனியோட காலம் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதோட குருதசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். முதல் 10 வருடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. யாராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து முதல் 10 வருடத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா குருதசையில் நல்ல வளர்ச்சி பார்க்கலாம். திடீர் வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் தன வரவு, கடன் பிரச்சனை தீர்றது, கடன் கேட்டால் உதவி கிடைக்கிறது, எல்லாமே குருதசையில் 10 வருடத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும். குருதசை பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்ல. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சனி தசை வருதா, சனி தசையில் இருக்கிறீங்களா, அந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சனி தசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதத்தில் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனைகள் தீரும். ஏன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடியவர், கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அவர் ஆட்சி பெற்று அமரும் காலம். இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ நன்மை செய்யாத கிரகம் சூரிய பகவான். நேரடி பார்வையில் இருக்குது. சூரியனோட பார்வை உங்கள் ராசிக்கு விழுது அப்படின்னாக்கா நண்பர்கள் வழியில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி, வக்ரம் பெற்ற சனியை வந்து சூரிய பகவான் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் கூட சொல்லலாம். திருமணத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வந்து ஆடி மாதத்தில் பார்த்துருப்பீங்க, திருமணம் பார்த்துருப்பீங்க. இந்த திருமணத்துக்காக நிறைய வரன் பார்த்துருந்தா கூட அந்த வரன்கள் சரியாக அமைஞ்சிருக்காது. இப்போ இந்த வரன்கள் மூலமா நல்ல ஒரு பதில் எதிர்பார்த்துருந்தா அந்த பதில் கிடைக்கும். ஏற்கனவே விட்டு போன வரன், நீங்கள் தேடி போன வரன், பதில் எதுவும் வரல அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் வரும்.
வந்து திருமணத்துக்கு உண்டான பாசிட்டிவான பதில் இந்த காலகட்டங்களில் வரும். புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். எங்க இருந்தாலும் சரி ஒரு சில அவமானங்களை சந்திச்சு தான் ஆகணும். இந்த அஷ்டமாதிபதி தசையில 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். சுகஸ்தானத்துல, அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பசங்களுடைய கல்வி வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். பசங்களுக்காக தேவைகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து வீடு பார்க்க போயிருப்பீங்க, அந்த வீடு வந்து வேற ஆள் கைக்கு போயிருக்கும். ஒரு இடம் பார்க்க போயிருப்பீங்க, அந்த இடம் வந்து வேற ஆள் கைக்கு போயிருக்கும். இது மாதிரி நெகட்டிவானதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இல்லையா? இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினச்ச வரன் கிடைக்கும், நினச்ச இடம் கிடைக்கும். உங்கள் பசங்களுக்கு கூட வாரிசுகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் செவ்வாய் மாறுதல் வந்து 5ஆம் இடத்துக்கு போகுது. இந்த 5ஆம் இடத்துக்கு போகும்போது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துல நிறைய பேருக்கு வந்து பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, கஷ்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா, திடீர்னு ஒரு பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பிரச்சனை தீர்றது, அதெல்லாம் இந்த மாதங்களில் நடக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டுமே ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, அது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வருமானம் வர்றது, ஒரு பிரச்சனை தீர்றது, அது இல்லாத நண்பர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது, அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீர்றது, ஏதாவது உதவிகள் கேட்டதுன்னு அந்த காலகட்டங்களில் உதவிகள் கிடைக்கும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அஷ்டமாதிபதி தசை, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 5ஆம் அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இந்த அஷ்டமாதிபதி தசையை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில் 7 சனி வரும்போது கொஞ்சம் அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எதில் தொட்டாலும் சரி அதில் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, கஷ்டப்பட்டு தான் அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2வது சுற்று சனி. எந்த ஒரு தசை நடந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். நான் நிறைய சொல்லிட்டேன். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சிறப்பான எதிர்காலம், சிறப்பான பொருளாதார வரவு உண்டு. நன்றி.